வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது திறனாய்வு. இலக்கிய ஆராய்ச்சி என்பது இலக்கிய திறனாய்வு எனப்படுகிறது. இலக்கிய ஆராய்ச்சியை தான் நாம் இலக்கிய திறனாய்வு என்று சொல்கிறோம். திறனாய்வு என்பது இன்று வளர்ந்து வருகின்ற ஒரு துறை. இலக்கிய வளமுடைய மொழிகளில் திறனாய்வு போற்றப்பெறுகிறது. இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் சிந்தனை வளர்ச்சிக்கும் திறனாய்வு பெருந்துணை புரிகிறது. 18, 19ஆம் நூற்றாண்டுகளை திறனாய்வு காலம் என்று அறிஞர்கள் போற்றுகின்றனர். 20ஆம் நூற்றாண்டை திறனாய்வின் பொற்காலம் என்றே கூறுகின்றனர். அந்த அளவுக்கு 20ஆம் நூற்றாண்டுகளில் திறனாய்வு என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. இலக்கிய திறனாய்வுனா என்ன என்று இனி பார்ப்போம். இலக்கியம் பற்றி அறிந்து எழுதுவது திறனாய்வு. அதாவது இலக்கியம் பற்றி எழுதுவது திறனாய்வு. இலக்கியத்தின் பல்வேறு பண்புகளை திறனாய்வு விளக்குகிறது. அதாவது இலக்கியம் என்ன சொல்கிறது, எப்படி இருக்கிறது, அதனுடைய திறன் என்னவாக இருக்கிறது, அந்த இலக்கியத்தில் மொத்தமாக எவ்வாறு அந்த திறன்கள் வெளிப்படுகிறது என்று சொல்வதன் மூலமாக அந்த இலக்கியத்தை மதிப்பீடு செய்வதாக திறனாய்வு அமைகிறது. இலக்கியம் வாழ்க்கையை பேசுகிறது என்றால் அத்தகைய வாழ்க்கையை இலக்கியம் எவ்வாறு பேசுகிறது என்று எடுத்து கூறுவது திறனாய்வாகிறது. அதாவது இலக்கியம் வாழ்க்கையை பேசுகிறது, நம்ம எல்லாருக்கும் இது தெரிந்த ஒன்றுதான். அத்தகைய வாழ்க்கையை இலக்கியம் எவ்வாறு பதிவு செய்கிறது என்பதை குறித்து பார்ப்பதுதான் இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வு என்று பார்த்தோம் என்றால் இலக்கியத்தில் பொருள், உணர்ச்சி, கற்பனை, வடிவம் போன்றவற்றை ஆராய்ந்து அவற்றை கொண்டு இலக்கிய கொள்கைகளை உருவாக்குவது. இப்போ சங்க இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் சங்க இலக்கியம் அகத்தையும் வீரத்தையும் பேசுகிறது. ஆக சங்க இலக்கியத்தின் கொள்கை என்னவாக இருக்கிறது? காதல், வீரம், கொடை பற்றி பேசுவது அதன் கொள்கையாக இருக்கிறது. இப்படி ஒரு இலக்கியத்தின் பொருள் என்னவாக இருக்கிறது, அதில் என்ன உணர்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் கற்பனை எந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து விளக்குவது இலக்கிய கொள்கைகளை உருவாக்குவதாகும். அவ்வாறு இலக்கிய கொள்கைகளை உருவாக்குவது இலக்கிய திறனாய்வாகிறது. அடுத்தது, ஒரு இலக்கியம் படைப்பதற்குரிய உண்மை, அழகு, மூல ஆதார ஊற்று எங்க இருக்கிறது என்பதை கண்டறிவது, நிறை குறைகளை கண்டறிய முயல்வது, முடிவுகளை கூறுவது. ஒரு இலக்கியத்தில் என்ன நிறை இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த முடிவுகளை கூறுவது இலக்கிய திறனாய்வு. அடுத்தது, படிப்போனுக்கும் பயில்வோனுக்கும் இடையிலே ஒரு பாலமாக இருப்பது இலக்கிய திறனாய்வு. பொது வகையிலும் சிறப்பு வகையிலும் இலக்கிய நடை என்னவாக இருக்கிறது, அதனுடைய தனித்தன்மை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து கூறுவதும் இலக்கிய திறனாய்வு. ஆக இலக்கிய திறனாய்வின் இயல்பு என்னவாக இருக்கிறது? முன்னரே படைக்கப்பட்ட இலக்கியங்களில் காணப்படும் உணர்ச்சி, கற்பனை, வடிவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு சில கோட்பாடுகளை உருவாக்குவது இலக்கிய திறனாய்வு. இலக்கிய படைப்பிற்குரிய உண்மை, அழகு போன்ற ஆதார ஊற்றுக்கள் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்து உணர்த்துவது. அதாவது ஒரு இலக்கியம் தோன்றுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து சொல்வது. இலக்கிய நுகர்வுக்குரிய வழிமுறைகளை சுட்டி காட்டுவது, இலக்கிய சுவையினுக்குரிய தகுதிகளை சுட்டி காட்டுவது இலக்கிய திறனாய்வு. இதுதான் அதனுடைய இயல்பாக இருக்கிறது, இலக்கிய திறனாய்வின் இயல்பாக இருக்கிறது. இலக்கிய படைப்பாளிக்கும் வாசகனுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதாக இந்த இலக்கிய திறனாய்வு அமைகிறது. இதுதான் இலக்கிய திறனாய்வின் இயல்பாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இலக்கியங்களின் நிறை குறைகளை கண்டறிந்து அவற்றை வெளிப்படுத்துவது. சரி, இப்ப இலக்கிய திறனாய்வு என்றால் என்ன என்று பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, திறனாய்வாளர்னா அவருக்குரிய தகுதிகளும் வரன்முறைகளும் எதுவாக இருக்கிறது. ஒரு இலக்கிய திறனாய்வு பல்வேறு நூல்களை கற்றறிந்தவனாக இருக்க வேண்டும். விரிந்து பரந்துபட்ட நூலறிவு உடையவராக இருத்தல் வேண்டும். பல்வேறு மொழிகளிலும் உள்ள இலக்கிய அனுபவம் உடையவராக இருத்தல் வேண்டும். அடுத்தது, நூலா
நூலாசிரியரின் உணர்வுகளுடன் ஒத்திசைவு. அதாவது ஒரு நூலை திறனாய்வு செய்யறோம்னா அதுல அந்த இலக்கிய திறனாய்வாளனுக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். ஒரு இலக்கியத்தை ரசிக்கக்கூடியவனாக இருந்தால் மட்டுமே ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்ய முடியும். அதனால இலக்கிய ரசனைக்கும் ஆய்வுக்கும் முதற்படி உணர்ச்சி அடிப்படையிலான ஒத்திசைவுதான். அதில் ஒரு பிடிப்பு இருந்தால் ஒழிய நம்மால் அதனை திறனாய்வு செய்ய முடியாது. அதனால் தனக்கு பிடிக்காத ஒன்றினை எவ்வாறு திறனாய்வு செய்ய முடியும்? ஆராய முடியாது இல்லையா? அதனால ஒரு திறனாய்வாளன் முதற்கண் தான் ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட படைப்பை உருவாக்கிய அந்த புலவனின் உணர்வுகளோடு அவன் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவனாக இருத்தல் வேண்டும். இப்ப சங்க பாடல்கள் இருக்குது. சங்க பாடல்களே நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மால திறனாய்வு செய்ய முடியாது. ஆக சங்க பாடல்கள் உணர்த்துகின்ற உவமை என்னவாக இருக்கிறது, அதில் கூறப்படுகின்ற வீரம் என்னவாக இருக்கிறது, காதல் எப்படி இருக்கிறது, பிரிவு எப்படி இருக்கிறது, அவலம் எப்படி இருக்கிறது போன்ற உணர்ச்சிகளை திறனாய்ந்து அந்த புலவர்களின் உணர்வுகளுடன் ஒரு ஒத்திசைவு கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த இலக்கியத்தை நம்மால் திறனாய்வு செய்ய முடியும். அடுத்ததாக தற்சார்பு இன்மை. ஒரு இலக்கிய திறனாய்வாளன் என்று பார்த்தோம் அப்படின்னா தனக்கு பிடித்த நூல்ன்றதுக்காக அதிகமான கருத்துக்களை புகழ்ந்து சொல்லவும் கூடாது. அதில் குறை இருப்பின் அதனை கண்டறிந்து விளக்கக்கூடிய தைரியம் இருக்கணும். அடுத்தது தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்ற அந்த வெறுப்பு உணர்வு நாம் இருக்கக்கூடாது. ஆக உண்மையான தேடல் உடையவன் தான் சரியான இலக்கிய திறனாய்வாளனாக இருக்க முடியும். முடிவுகள் குறித்த விருப்பு வெறுப்பின்மை இருக்கணும். அதாவது தனக்கு பிடித்த கருத்தோ பிடிக்காத கருத்தோ அதுல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய திறந்த உள்ளம் இருக்க வேணும். தனது முடிவே இறுதியானது என்று பிடிவாதம் செய்யாமல் இருக்க வேணும். தர்க்க ரீதியாக உணரும் போது மாற்று கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை திறனாய்வாளனுக்கு இருத்தல் வேண்டும். அடுத்தது தனது சோதனை முடிவுகள் தவறென்று தெரிய வரும் சூழ்நிலையில அவற்றை மாற்றிக்கொள்ள தயங்கக்கூடாது. இவ்வாறு திறனாய்வாளனுடைய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். அடுத்தது இலக்கிய படைப்பை தெரிவு செய்யும் திறன். ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்யணும்னா அதை தெரிவு செய்யக்கூடிய திறமை இருக்கணும். அடுத்தது அதற்கு தகுந்த பயிற்சி இருக்கணும். இலக்கண நூல்கள் பற்றியே அறியாம இருந்து இலக்கண நூல்களை ஆய்வு செய்ய முடியாது. காப்பியங்கள் குறித்து அறிவே இல்லைன்னா அந்த இலக்கியம் குறித்து ஆய்வு செய்ய முடியாது. சங்க இலக்கியம்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைச்சோம் அப்படின்னாக்க அந்த இலக்கியம் குறித்து ஆய்வு செய்ய முடியாது. அதனால எந்த இலக்கியத்தை தெரிவு செய்ய போகிறோமோ அதை குறித்த அறிவு இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு நூலினை ஏன் ஆய்வு செய்யணும்? இதனால் இந்த ஆய்வை மேற்கொள்வதனால இலக்கியத்திற்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா, இந்த நூலை ஆய்வு செய்வதனால விளையக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு திறனாய்வு செய்யணும். ஒரு பயனும் இல்லாத ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்யக்கூடாது. நாம் ஆய்வு செய்ததுனால இந்த இலக்கிய உலகுக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். அடுத்ததாக படைப்பாளிகளின் சமூக பார்வை எவ்வகையில் தனது ஆய்வினால் மாற்றமடைய கூடும் என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்து ஒரு திறனாய்வாளி ஆய்வுக்குரிய இலக்கிய படைப்பை தெரிவு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாம பன்னூல் புலமை இருத்தல் வேண்டும். எனது பன்னூல் புலமை, அதாவது திறனாய்வாளன் இலக்கியத்தில் மட்டுமின்றி மனித இன வரலாறு, மனித உணர்வுகள் பற்றிய நூல்கள், மனித ஆற்றல்களை புலப்பட்டு தோன்றக்கூடிய பல துறைகளிலும் புலமை பெற்றவராக இருத்தல் வேண்டும். பல நூல்களிலும் ஆழமான பட்டறிவு உடையவனாக இருத்தல் வேண்டும். திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட இலக்கியத்தின் சிறப்பை அதற்குள்ளேயே நின்று கொண்டு விளக்குவது சிறந்த முறைதான். எனினும் சில சமயங்களில் வேறு சில நூல்களை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஆழமான அகலமான அறிவும் ஒரு திறனாய்வாளனுக்கு தேவை என்பது பேருண்மையாகும். அடுத்தது ஆழமான அறிவு. ஒரு திறனாய்வாளன் பல்துறை அறிவுடையவனாக இருத்தல் வேண்டும். பல நூல்கள் குறித்து பரந்துபட்ட அறிவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நுண்ணிய அறிவும் இன்றியமையாதது.
நுண்ணிய அறிவு என்பது ஒரு துறை பற்றிய ஆழமான அறிவு என்பதே. இப்ப சிறுகதை, புதுக்கவிதை, புதினம், நாடகம், காப்பியம் போன்ற எந்த இலக்கிய வகையை ஆராய தலைப்பட்டாலும் திறனாய்வாளன் முதற்கண் அந்த இலக்கிய வகையின் இயல்புகள், அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, வரலாற்று நிலைகள் என்னவாக இருக்கிறது, வரலாற்று ஓட்டத்தில் கால ஓட்டத்தில் அது என்னென்ன மாற்றங்களை பெற்றிருக்கிறது என்பது குறித்த ஆழமான அறிவு ஒரு இலக்கிய திறனாய்வாளனுக்கு தேவையாகும். இப்போ ஹைக்கூ கவிதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆய்வு செய்யறோம்னா அந்த ஹைக்கூ கவிதை தொடர்பான புத்த சென் கவிதைகள், சமய கோட்பாடுகள் குறித்து அறிந்தவராக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக ஒரு திறனாய்வாளன் எந்த இலக்கியத்தை ஆய்வு செய்கிறானோ அதனை குறித்த புரிதல் இருக்க வேண்டும், அதாவது துணிவு இருக்க வேண்டும். ஒரு முடிவை சொல்லணும்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஒரு இலக்கிய திறனாய்வாளன் தான் எழுதிய படைப்பை மதிப்பீடும் செய்யும் பணியை செய்ய வல்லவன். பிறர் ஒருவர் படைத்த இலக்கியத்தை மதிப்பிடுபவன் தன் மதிப்பீடுகளை அறிவியல் வழி நின்று கண்டறிந்து வெளிப்படுத்துபவன். அறிவியல் வழி நின்று செய்யப்படும் திறனாய்வில் விளையும் கருத்து அல்லது மதிப்பீடுகளை அனைவருக்கும் உகந்ததாக இருந்தே தீர வேண்டும் என்பதில் என்ன முடிவு இருக்கிறதோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய துணிவு இருக்கணும். எனினும் திறனாய்வாளன் தன் ஆய்ந்து கண்ட உண்மைகளை கூறக்கூடிய துணிவு அவருக்கு இருத்தல் வேண்டும். இவ்வாறு ஒரு திறனாய்வாளன் துணிவுடையவனாக இருக்கணும், ஆழ்ந்த புலமை உடையவனாக இருக்கணும், பல நூல் அறிந்தவனாக இருக்கணும், பல மொழி குறித்த நூலறிவு இருக்கணும். இந்த மாதிரியான அனுபவம் உடையவனாக இருந்தால் மட்டுமே ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்ய முடியும். நன்றி.